வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய கணவன் அமைவதெல்லாம் அத்தியாயம் 31. சில சமயம் கதைகளில் வரும் சம்பவங்களை விட வாழ்க்கையில் ஏற்படும் நிகழ்ச்சிகள் மிகவும் அதிசயமானவை என்று சொல்வது எத்தனை உண்மை. தன் கண்களையே நம்ப முடியாதவனாக உணர்ச்சி பெருக்கில் மெய் மறந்து போய் நின்றான் மணிவண்ணன். பிரகாசம் கூறியது உண்மையா? ஒரு வயது குழந்தையாக இருக்கும்போது அவனை விட்டு மறைந்து போன அப்பா சின்னஞ்சிறியவனாக பள்ளி பருவத் இரவுகளில் நினைத்து தலையணை நனைய அழுது பார்க்க துடித்தானே அந்த தந்தை. எப்பொழுது நினைத்தாலும் யாரோ இதயத்தை பிடித்து கசக்குவது போன்ற துன்ப உணர்வில் தவித்தானே. இத்தனைக்கும் காரணகர்த்தாவாக இருந்த அவன் தந்தை பூபதியா இந்த பிரகாசம்? நம்ப முடியவில்லையே. நளினியை பற்றிய பிரச்சனையை பேசிய போது அன்பும் ஆர்வமுமாக அவனுக்கு ஆறுதல் சொல்லிய நண்பர் பிரகாசமா? அவனுடைய தந்தை பூபதி? இது என்ன விந்தை! அம்மா அறையில் படுக்கை அருகே மேஷை மீது இருந்த அந்த படத்தில் கண்ணங்கரையல் என்ற சுருண்ட முடியும் கட்டுமஸ்டான உடல் அமைப்பும் கொண்டு பல்லெல்லாம் பளிச்சிட சிரித்து கொண்டிருந்த அப்பாவை பார்த்து பழகின அவன் கண்கள் பட்டையாக வெளுத்துவிட்ட அந்த முடியையும் பிரஷ் மீசியையும் கண்கள் ஓரத்தில் சுருக்கம் விழுந்த கன்னங்களையும் திகைப்புடன் பார்த்தன. அப்பாவுக்கு 2 பேரும் வணக்கம் செய்யுங்கள். மாதவி உத்தரவிட்ட போதுதான் அவன் விழித்து கொண்டான். சில நாளாக பேசாதிருந்த தாய் தன்னை பார்த்து புன்முறுவளித்ததை காண அவனுக்கு கரை காணா மகிழ்ச்சி. மணிவண்ணா, என்ன யோசிக்கிற? ரொம்ப நாளாக கேட்டுக்கொண்டிருந்த கேள்விக்கு இன்னைக்கு பதில் சொல்ல முடியும். இவர்தான் உன் அப்பா. நம்மோடு இனி பிரியாது இருக்க வந்திருக்கிறார். பேசி முடிப்பதற்குள் உணர்ச்சி பெருக்கில் அவள் கண்கள் கலங்கின. இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு கலவை உணர்வில் மணிவண்ணன் தவித்து போனான். நெஞ்சை 2ஆக பிளந்துவிடும் போன்றதொரு படபடப்பு. ஒரே எட்டில் தந்தையின் அருகில் வந்தான். அடி வயிற்றில் இருந்து புரண்டெழுந்த என்னவோ ஒன்று தொண்டையை பிடித்து கொள்வது போன்ற உணர்ச்சி குழப்பம். லேசாக உடல் முழுவதிலும் பதட்டம். முத்துக்களாக நெற்றியில் அரும்பு கட்டிய வியர்வையை கையால் துடைத்து கொண்டான். அப்பா, இப்படி அம்மாவின் அருகிலே கொஞ்சம் நில்லுங்கள். வைத்திய பட்டமளிப்பு விழா முடிந்ததும் கையில் பட்டம் பெற்று சான்றிதழ்களுடன் அம்மாவிடம் வணங்குவதற்கு வந்தபோது அருகில் ஜோடியாக நீங்க அவங்க பக்கத்திலே இல்லையேன்னு நினைச்சு உள்ளூர நான் புழுங்கி அழுதேன், ஏங்கினேன். அந்த குறை தீர என்னை ஆளாக்கிய உங்களுக்கு நன்றி கூறி இன்று வணங்குகிறேன். வாழ்த்துங்கள் சொல்லிக்கொண்டே கீழே விழுந்து அவர் பாதங்களை தொட்டு கும்பிட்டான். உணர்ச்சி புலம்பாக போய்விட்ட பூபதியின் உடல் விடவிடவென்று நடுங்கியது. கண்கள் குளமாயின. வாரி எடுத்து மகனை மார்புடன் அணைத்து கொண்டு பச்சிளம் பிள்ளை போல் கட்டுப்படுத்த இயலாது விம்மி விம்மி அழுதார். என்ன இது? மகிழ்ச்சியான சமயத்தில் இப்படி கண்ணீர் வடிச்சு கொண்டு ஓங்கிய குரலில் மாதவி அதட்டிய போதுதான் தந்தைக்கும் மகனுக்கும் உலகத்தின் நினைப்பு வந்தது. கண்ணாடியை கயிற்று துண்டினால் கண்களை துடைத்து கொண்டு மீண்டும் அணிந்து கொண்ட பூபதி சற்று தொலைவில் துயரமும் திகைப்புமாக ஒதுங்கியபடி நின்ற ரஜினியிடம் வேகமாக சென்றார். அம்மா ரஜினி, இப்படி வா. நீ எனக்கு மகளா மருமகளான விலங்கலையே? சிரித்தார். ரஜினி வியப்புடன் விழித்து கொண்டு அருகில் மெல்ல வந்து நின்றாள். அவள் நெற்றி மீது ஆடிய முன் கூந்தலை மெல்ல ஒதுக்கிவிட்டு தாழ்ந்த குரலில் சொன்னார், மாதவியின் மகள் என்ற நிலையில் நீ எனக்கு மகள். என் நண்பன் பரந்தாமனுக்கு வரப்போகும் மருமகள் என்ற முறையில் எனக்கும் நீ மருமகள். பார்த்தியா வேடிக்கையை? எனக்கு 2 வகையில் நீ சொந்தமாகி விடுகிறாய். மருமகள் என்றே உன்னை அதிகாரம் செய்யவா, மகள் என்று கொஞ்சி கொண்டாடவா? வாய்விட்டு உறக்க சிரித்தார். இதை கேட்டு மற்றவர்களும் கொல்லென்று நகைத்துவிட்டனர். அந்த வரவேற்பறை முழுவதுமே சிரிப்பாலை குமிழிட்டு சுழன்று வந்தது. அது சமயம் தயக்கத்துடன் அருகே அங்கே மெல்ல வந்து எட்டி பார்த்தார் சமையல்காரு வேலு. 5 பேர் சாப்பிட இருக்கிறோம், பாயாசத்துடன் விருந்து தயாரிச்சிடுங்க, அவருக்கு உத்தரவிட்டார் பூபதி. தங்கள் 4வரையும் ஒரு முறை மனதிற்குள்ளே எண்ணிக்கொண்டாள் மாதவி. பின்னர் கணவன் முகத்தை பார்த்து, 5 பேர் சாப்பிட இருப்பதாக சொன்னீங்களே, யார் அந்த 5வது ஆசாமி என்று வியப்போடு கேட்டாள். புத்திசாலியான நீ யோகித்து கொண்டிருப்பேன்னு நினைச்சேன். 5வது விருந்தாளி உன் வருங்காலத்து மருமகள் நளினி புன்முறுவலுடன் கூறிவிட்டு மிகவும் தனிந்த குரலில், உனக்கு இனியும் நளினியை பற்றி ஏதாவது? அவர் முடிக்கவில்லை. மாதவி பதற்றத்துடன் குறுக்கிட்டாள்.
உங்கள் முடிவுதான் இனி என் முடிவு. ஒன்றுபட்டு விட்ட நமக்குள் இனி எதிலும் அபிப்பிராய பேதம் ஏதும் இருக்க நியாயமுண்டா? மகிழ்ச்சியோடு முறவளித்தார் அவர். மணிவண்ணா, காருடன் போய் உடனே நளினியை கையோடு அழைச்சிட்டு வா. இனி அவள் நம்ம வீட்டு பெண். இந்த மகிழ்ச்சியில் கலந்து கொள்ள அவளுக்கும் உரிமை உண்டு. போ சீக்கிரம், உத்தரவிட்டாள் மாதவி. மணிவண்ணனுக்கு ஆனந்தம் பிடிபடவில்லை. நன்றி அம்மா, உண்மையாகவே சொல்லுங்கள் நீங்கள். உண்மைதான் மணிவண்ணா, இனி அப்பா உத்தரவுதான் என் உத்தரவு. அவர் வேறு நான் வேறுன்னு கிடையாது. அவர் அருகே துணையாக இருக்கும்போது எந்தவித எதிர்ப்பையும் என்னால் சமாளிக்க முடியும். சொல்லிவிட்டு பெருமையும் நிறைவுமாக கணவனது முகத்தை பார்த்தாள். சாப்பிட்டதும் அவர்கள் அனைவரும் வாயில் புறத்து வரந்தாவிலே வந்து அமர்ந்து கொண்டு பலவும் பேசி மகிழ்ந்தனர். வானத்திலே பால் போன்ற நிலவு காய்ந்து கொண்டிருந்தது. தோட்டத்தின் முன்புறத்திலே வளர்ந்து நின்ற பன்னீர் மரத்து பூக்களின் வாசத்தை அள்ளி கொண்டு காற்று சுகமாக வீசி கொண்டிருந்தது. வாழ்க்கையில் இனி வரப்போகும் இனிய எதிர்பார்ப்பிலே மாதவியின் உள்ளம் மகிழ்ச்சியில் விம்மிக் கொண்டிருந்தது. ஆனாலும் ஊடே ஒரு சிறு கவலை, உறுத்தல். அந்த உண்மையையும் அவரிடம் சொல்லிவிட வேண்டாமா என்று தனக்குள்ளே ஒரு கேள்வி. தண்ணீர் குடிக்க ரஜினி உள்ளே எழுந்து சென்றாள். தோட்டத்தின் நிலவில் தனியே சற்று பேசி மகிழ நளினியுடன் மணிவண்ணன் மெல்ல படிகளில் இறங்கி மறைந்தான். பூபதியும் மாதவியும் மட்டுமே தான் இருந்தனர். உங்களிடம் சொல்ல வேண்டியது ஒன்று இருக்கு, மெல்லிய குரலில் ஆரம்பித்தாள் மாதவி. அத்தியாயம் 32. கதையின் முடிவிற்கு வந்துவிட்டோம். மாதவியின் குடும்பத்தில் குதூகலம் ஏற்பட்டது. குழல் விளக்கை ஏற்றியது போல நிலவு ஒளி பரவி கொண்டு இருந்தது. இரவின் குளிர்ச்சி இதமாக இருந்தது. இனிய காற்றும் மெல்ல வீசியது. மாதவி, பூபதி இருவர் மட்டுமே அங்கே இருந்தார்கள். தன் மனதில் நீண்ட காலமாக புதைந்து கிடக்கும் இரகசியத்தை கணவனிடம் சொல்ல இதுதான் ஏற்ற நேரம் என்று மாதவி எண்ணினாள். அவளது குரலை கேட்டதும் பூபதி அவளை நிமிர்ந்து நோக்கினார். ரஜினியின் தாய் யார் என்று உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவளுடைய தந்தையை பற்றி கூறி முடிக்காது தயக்கத்துடன் அவர் முகத்தை பார்த்தாள் மாதவி. கபடமற்ற ஒரு பெண்ணை ஏமாற்றிய கயவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா என்றார் பூபதி. அவசியம். அப்பொழுதுதான் என் மனதில் உள்ள பாரம் குறையும். நமக்குள்ளே எந்த விதமான ரகசியமும் இல்லை என்று நிம்மதி அடைவேன் என்றாள் மாதவி. கௌரி இறக்கும் முன்புதான் என்னிடம் சொன்னாள். யாருக்கும் தெரிவிப்பதில்லை என்று வாக்கும் கொடுத்து இருக்கிறேன். குழந்தைகளுக்கோ மற்ற யாருக்குமே இது தெரிய வேண்டிய அவசியமில்லை என்றாள் அவள் தொடர்ந்து. கௌரிக்கு அவமானத்தை தேடி கொடுத்துவிட்டு நழுவிவிட்ட மனிதன் வேறு யாருமில்லை. எச்சிலை விழுங்கி கொண்டு சொன்னாள். என் வாழ்க்கையை குலைக்க வந்த நச்சு பாம்பு அந்த சந்திரசேகரன் தான். அவன்தான் ரஜினியின் தந்தை. ஒரு கணம் மௌனமாக இருந்தார் பூபதி. பிறகு பேசினார். இந்த சங்கதியை நாம் இப்போவோ மறந்து விடுவோம். நம் வரை ரஜினியும் நம் குழந்தை. அவளுக்கு தாய் நீ, தந்தை நான். புரிகிறதா? அழுத்தமாக சொல்லிவிட்டு அவள் கரத்தை அன்புடன் பற்றி கொண்டார். மாதவி நிம்மதியாக மூச்சு விட்டாள். இப்போ என் மனசு லேசாகிவிட்டது. நமக்கு இடையே மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் தவிர வேறு எதுவுமே கிடையாது என்றால் நன்றி உணர்வுடன். பரிமளாவுக்கு நம்பவே முடியவில்லை. எப்பொழுதோ மாதவியை விட்டு உதறிவிட்டு போன கணவன் பணமும் அந்தஸ்துமாக திரும்பி வந்தவுடன் அவளையும் திரும்ப ஏற்றுக்கொண்டு வாழத் தொடங்கிவிட்ட செய்தியை கேட்டு அவளுக்கு மிக்க வியப்பு, பொறாமை. தனது அதிகாரத்துக்கு அடங்கி கிடந்த நளினியின் பெற்றோர்கள் அவளையும் மீறிக்கொண்டு பிரபல வியாபாரியான பூபதியின் மகனுக்கு பெண் கொடுக்க இசைந்து விட்டது மாபெரும் அதிர்ச்சியை தந்துவிட்டது பரிமளாவுக்கு. முடிவில் மாதவிக்கு இப்படி ஒரு மகத்தான வாழ்வா? அந்தஸ்து, பணம், கணவன், குழந்தைகள், இப்போது ஒரு நல்ல மருமகள், இத்தனையுமா? பரிமளாவால் தாங்கவே முடியவில்லை. பொறுமினாள். தன் கணவனை ஏசினாள். விதவை தாயிடம் எரிந்து விழுந்தாள். வேறு என்ன செய்வாள்? எல்லோரும் எதிர்பார்த்த அந்த நல்ல நாளும் நெருங்கியது. மண்டபத்து அலங்காரங்களை மேற்பார்வையிடவும் கல்யாண வீட்டு பலகார தயாரிப்பில் பங்கு ஏற்கவும் மாமன் சீருடன் சிவகுரு 10 நாள் முன்னதாகவே தங்கையின் வீட்டிற்கு வந்துவிட்டான். தாடி மீசை நரைத்து வயதில் சற்று தளர்ந்து விட்ட போதிலும் சிவகுருவின் மனதிலே மாதவி மீது அதே அன்பு, பாசம், பரிவு இமையும் குறையவில்லை. அவன் கொண்டிருந்த மதிப்பும் மங்கவில்லை.
திருமணம் மிகவும் சிறப்பாக நடந்தேறியது. பணம், அந்தஸ்து இரண்டிலும் உயர்ந்துவிட்ட மாதவி பண்பிலும் உயர்ந்தவளாகத்தான் இருந்தாள். மாலை நிறைந்த கழுத்தும் மகிழ்ச்சி நிறைந்த முகமுமாக தங்களை மணமக்கள் வணங்க வந்தபோது, மணிவண்ணா, மாமன் சிவகுருநாதன் வீட்டுக்கு பெரியவர், முதலில் அவரை வணங்கிவிட்டு பிறகுதான் மற்றவங்களுக்கு வணக்கம் செய்யணும் என்றாள். சிவகுருவுக்கு பெருமையும் ஆனந்தமும் தாளாது கண்கள் பனித்தன, நெஞ்சு விம்மியது. 100 ஆண்டு காலம் நல்லா இருங்கோ மனம் நிறைந்து மணமக்களை வாழ்த்தினான். அண்ணனது திருமண வரவேற்பு விழாவில் தங்கையின் பாட்டு கச்சேரி. மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஒருங்கே எய்திய ரஜினி வழக்கத்தை விட அன்று மிக அற்புதமாக பாடிக்கொண்டு இருந்தாள். முத்து சுடராக எரிந்த விளக்கொலியில் அழகு ஓவியமாக அமர்ந்து இன்னிசை எழுப்பிக் கொண்டிருந்த மகளையே கண்கொட்டாது பார்த்து மகிழ்ந்து தம்மை மறந்து உட்கார்ந்திருந்தார் பூபதி. அந்தஸ்தை காப்பாற்றிக் கொள்ளும் நிமித்தம் பெருமைக்காக சந்திரசேகரன் தம்பதிகளும் கல்யாணத்திற்கு வந்திருந்தனர். பால் நினைந்தோட்டும் தாயனும் சால பறிந்த நீ என்ற திருவாசக அடிகளை மனமுருக ரஜினி பாடத் தொடங்கியதும் திடுகிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தான் சந்திரசேகரன். அந்த முகம், அந்த குரல், எங்கேயோ பார்த்து கேட்ட நினைப்பு பாரமாக நெஞ்சை அழுத்திய விசித்திர உணர்ச்சியிலே ஏற்பட்ட ஒரு தவிப்பு. பட்டும் வயிறுமுமாக மின்னியபடி மரமாக உணர்வற்று உட்கார்ந்திருந்த தன் மனைவியை வெறுப்புடன் பார்த்தான். பந்தலிலே மகிழ்ச்சியுடன் வளைய வந்து கொண்டிருந்த மாதவியின் பக்கம் அவன் கண்கள் திரும்பிய போது நீண்ட தூர துன்ப பெருமூச்சு அவனுள் இருந்து எழுந்தது. பணம், அந்தஸ்து இவற்றுக்காக பன்மை நிறைந்த ஒரு பெண்ணை உதறினானே, இப்போது அவள் குறைந்தா போய்விட்டால்? அவர்களை விட அந்தஸ்திலும் நிறைவுகளிலும் மாதவி உயர்ந்த அளவா நிற்கிறாள். அவனை போல் முட்டாள் உலகினில் உண்டா? ஏக்கம் நிறைந்த எண்ணங்கள் உள்ளத்தை குலுக்க அவன் இடிந்து போய் உட்கார்ந்திருந்தான். சிறிது நேரத்திற்கு பின்னர் விடை பெற்று கொண்டு கிளம்பினார்கள் அவர்கள். பரிமளா வேகமாக முன்னால் நடந்தாள். தயங்கி நின்ற சந்திரசேகரன் மீண்டும் ஒரு முறை மேடை மீது ரஜினியை ஆசையுடன் உற்று பார்த்தான். இந்த மாதிரி சங்கீத அறிவு உள்ள குழந்தை மட்டும் எனக்கு இருந்தால் அந்தஸ்து, பணம், ஆசை இதெல்லாம் வேண்டாம் என்று உதறிவிட்டு விடுவேன். எல்லாத்துக்கும் கொடுத்து வைக்க வேணும் இல்லையா? கொஞ்சம் உரத்த குரலில் சொல்லிவிட்டான். குழந்தைக்கு சுற்றி போட மறந்துடாதே, கண் பட்டிவிடும் போலிருக்கே. பூபதி மெல்லிய குரலில் கிசுகிச போது மாதவி வக்கென்று சிரித்து விட்டாள். பெற்றவன் நிலை, அவன் இப்போது மற்றவன். இந்த பூபதியும் மாதவியும் தான் ரஜினியை பெற்றவங்க, புரிகிறதா? சொல்லிவிட்டு அவர் சிரித்தார். மாதவியும் மகிழ்ச்சியுடன் அந்த சிரிப்பிலே கலந்து கொண்டு சிரித்தாள். பல ஆண்டுகளுக்கு பின் துன்பமெல்லாம் மறந்து மனம் விட்டு கணவனுடன் மகிழ்ச்சியாக அவள் சிரித்தாள். வெகு நேரம் சிரித்து கொண்டே இருந்தாள். இந்த கதை இத்துடன் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.